வில்லன் கேரக்டரை இன்னும் ஹையா ஒன்று ஏற்றி ஒரு 4 ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸை வச்சிருந்தா இன்னும் அந்த கதை பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆயிருமேன்றது தான் என்னுடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கு. அண்ட் மமிதா பைஜு இந்த திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் வந்திருப்பாங்க. அவங்க கேரக்டரால் இந்த படத்தில் பெரிய அளவில் எந்த இம்பாக்டும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, படத்தோட ஆரம்பத்தில் அவருக்காக தான் ஒரு நிலத்தை விற்று அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வராரு. பட்டு அந்த காரணமே தடைப்பட்டு போய் வேற ஒரு காரணத்துக்காக ஹீரோ போராட ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓவராலாகவே ஒரு சின்ன பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பட் அது பயங்கர பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அவுட்புட்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1990 காலகட்டங்களில் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் முழுக்க முழுக்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸ்டண்ட்டாக ரொம்ப இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு எனக்கு தோணுச்சு. ஓவராலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம். பட்டு கரை அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த போர் தொழிலுடைய ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு த்ரில்லராக ஒன்று இருந்திருந்தால் இன்னும் விக்னேஷ் ராஜா அவருடைய ஹோம் கிரவுண்டில் எப்படி 6 அடிக்கிறாரோ அந்த த்ரில்லரில் அப்படி ஒன்று அடிச்சிருப்பாரோன்றது எனக்கு தோணுச்சு. இதுலேயும் ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பேசிக்காக ஒரு ஐஸ் த்ரில்லர் அப்படின்னு வரும்போது ஐஸ்டில் அவங்க என்ன மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு திருடு அப்படின்னா அவன் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு சீக்வன்ஸே இந்த படத்தில் இல்லை. அது இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் தான் அதை கொஞ்சம் மாற்றி கிமிக்ஸ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நிறைய கேரக்டர்ஸ் நிறைய சீன்ஸை ஆஃப் வேல ஓப்பன் பண்ணி ஆஃப் வேல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி அங்கங்கே அப்படியே விட்டாமல் இருந்துச்சு. எடிட்டில் ரொம்ப கிராப் பண்ணி பல கண்டென்ட்டை வெளியில் தூக்குனாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து. எக்ஸாம்பிள், படத்தோட ஓப்பனிங்கில் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஏன் வில்லன் அந்த போலீஸ் ஆஃபீஸராக சுராஜ் தனுஷை பெரிய லெவலில் தேடவே இல்லை அப்படின்றத நம்ம காட்டுகிறது ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. அண்ட் தனுஷ் அவர்கள் அடிக்கடி ஒரு ஊருக்கு வந்துட்டு போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை, அதுவும் பெரிய ரேங்கிங்கில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை ஒருத்தன் அடிச்சுட்டு அதே ஊருக்கு இத்தனை வாட்டி வரான்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்டு படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த போலீஸ் கேரக்டர் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பல வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட்டே ஆகாமல் இன்னும் ஆன் டியூட்டியில் இருக்காருன்னும் போதும் ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பல தப்புகள் செய்கிறாருன்னும் போது அவங்க ஹையர் அத்தாரிட்டி அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி அசிங்கப்படுத்துவாங்க, அதன் மூலயமா அவர் எப்படி ட்ரிகர் ஆகிறான்றதெல்லாம் காட்டியிருந்தாங்கன்னா படத்துக்கு இன்னும் ஒரு ரேசிங்கான ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கும். அதை இந்த படத்தில் மிஸ் பண்ணாங்கன்னு இப்படி மிக முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்கிப் பண்ணி இந்த கதையோடைய இந்த கலரை மாற்றணும்னு யோசிச்சு அந்த விதம் ஓகே. ஆனால் அது எக்ஸிக்யூஷனாக கரெக்டாக அமையலன்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நடந்த மிகப்பெரிய ஒரு மைனஸ்.